கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். தற்போது கோலாகலமாக ஐசிசி T20 போட்டிகள் நடந்து வருகிறது. மேற்கிந்திய தீவுகள் அணியும் அமெரிக்க அணியும் இதை நடத்தி கொண்டிருக்கிறது. அதை பற்றி பார்ப்போம். உலகக்கோப்பையின் 22வது போட்டி குரூப் ஏ பிரிவு போட்டி நடக்கிறது. நியூயார்க்கில் நடக்கிறது. பாகிஸ்தானுக்கும் கனடாவுக்கும் இடையில் பாகிஸ்தான் தொடர்ந்து 2 மேட்ச் தோத்துட்டதுனால இது வாழ்வா சாவா போட்டி. அவங்களுக்கு புள்ளிப்பட்டியலை பார்த்துருவோம். பாகிஸ்தானு, அயர்லாந்து மற்றும் கனடா சின்ன அணிகளோட தான் இனி மேட்ச் இருக்குது. 2 மேட்ச்லேயும் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் ஒருவேளை ஜெயிச்சு வச்சுருந்து யுஎஸ்ஏ அயர்லாந்துக்கிட்ட தோத்தால் மட்டும் என்னென்னா இந்த சூப்பர் 8 சுற்றுக்கு பாகிஸ்தான் உள்ளே வர முடியும். ஒருவேளை யுஎஸ்ஏ நம்ம மோதிரம் இந்தியா ஜெயிச்சிரும், நோ ப்ராப்ளம். ஆனால் அயர்லாந்துக்கிட்ட யுஎஸ்ஏ ஜெயிச்சுட்டாங்கன்னா பாகிஸ்தான் சூப்பர் 8 மறந்து விட வேண்டியது தான். அப்போ இவங்க நல்லா விளையாடணும் பாகிஸ்தான், அதுக்கப்புறம் அமெரிக்காவை எதிர்பார்க்கணும். சரி, இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது. பாகிஸ்தானுடைய உதயாதிபதி புகர் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது. அதே போல் கனடாவுடைய உதயாதிபதி சேய் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தலைமையில் உட்காந்துருக்கிறதுனால கனடாவும் லேசப்பட்ட அணியில் பாகிஸ்தானும் ஒரு ஆட்டுறதுக்கு பார்ப்பாங்க. அதே சமயத்தில் கனடாவுடைய ஸ்தானத்திலே மந்தன் நீச்சமாக இருக்கிறார், அது சிறப்பு இல்லை. அதுபோல் லாபஸ்தானத்தில் பாகிஸ்தானுக்கு கவிப்பு, நஷ்டம் சேதாரத்தை தரக்கூடிய கவிப்பு இருக்கிறது, சிறப்பு இல்லை. அதற்கு ஈக்குவலாக லாபாதிபதியே கனடாவுக்கு நீச்சமாக தலைமையில் உட்காந்துருக்கிறதும் சிறப்பு இல்லை. அப்போ இந்த 2 பேர்த்துக்கு இடையில் போட்டியும் பரபரப்பாக தான் போகும். சின்ன அணின்றதுக்காக நம்ம எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. பாகிஸ்தானை இழுத்து பிடிச்சி தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்க வெற்றி ஃபார்முக்கு திரும்பி ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானுக்கு 9ஆம் இடத்துல புகர் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பாகிஸ்தானை நோக்கி லாபாதிபதி கதிர் வருவது நல்ல விஷயம்தான். ஆனால் மந்தனை கனடாவை நோக்கி புகர் வர்றார். ஸோ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு சின்ன அதிர்ஷ்டத்தின் காரணமாக பாகிஸ்தான் அணி வெற்றி பெறும்னு தெரிகிறது. அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.